ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வின்லேண்ட் சாகா அப்படின்ற செம ஆக்ஷன் பிளஸ் அட்வென்ச்சர், ரொம்பவே சோகம் சந்தோஷம் அது மட்டும் இல்லங்க, வெறித்தனம் கலந்த ஒரு அருமையான அட்வென்ச்சரஸான ஒரு அனிமி சீரிஸ் தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலக்கே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நம்பிக்கையில சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். சோ வெல்கம் டு லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுடைய ஹீரோவான தோர்ஃபின் நம்மளுடைய தோர்ஸோட டெத்துக்கு அப்புறம் எப்படியாவது ஆஸ்கலாட கொல்லணும் அப்படின்னு சொல்லி கப்பல்லையே போக ஆரம்பிச்சிட்டான். ஆஸ்கலாட என்ன சொல்லிட்டான்னா, இந்த பையன் அவனே பசியும் பட்டினிலேயே இறந்து போயிடும், அவனை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறான். சோ நம்மளுடைய தோர்ஃபினுக்கு பசியும் பட்டினிலுன்ற கொடுமையில அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பல்லே வந்துட்டு இருக்கோம், அவனால சுத்தமா முடியலங்க. ஒரு இடத்துல அவங்க கப்பலை இறக்கி விடுறாங்க. சோ அந்த இடத்துல எல்லா சோல்ஜர்ஸுமே நடந்து ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப தோர்ஃபின் என்ன பண்றானா, தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஆறுடைய சத்தம் கேட்கும், வேகமா ஓடி போறான். இவ்வளவு நாளா தண்ணி கூட இல்லாம தண்ணி கூட குடிக்க முடியாம இருந்தா அவனுக்கு இப்ப குடிக்க தண்ணி கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் இப்ப பசியோடவும் இருக்காங்க. சோ பசிக்குதே என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ போய் பார்த்தா இந்த ஆஸ்கலாடுடைய இந்த ஹோல் படையே என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு கிராமத்துல இருக்க மக்களையுமே அடிச்சு கொன்னு அங்க இருக்க ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு விமன் குழந்தைங்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு துன்புறுத்தி, அது மட்டும் இல்லங்க, அந்த ஹோல் கிராமத்தையே எரிச்சு அழிச்சு சந்தோஷமா அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய தோர்ஃபினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பா இருக்கான். சோ இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, எப்படியாவது ஆஸ்கலாட் தூங்கும் போது கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு ஆஸ்கலாடோட ரூமுக்கு போறான். ஆனா கத்தியை தூக்குன அவனால ஆஸ்கலாட அந்த மாதிரி கொல்லவே முடியல. ஏன் தெரியுமா, அவன் அவங்களுடைய அப்பாவை கொன்னவனை இந்த மாதிரி நான் ஈஸியா கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆஸ்கலாடுக்கு தெரியுது தோர்ஃபின் இவனை கொல்ல வந்திருக்கான். ஆனா ஆஸ்கலாட் கொஞ்சம் கூட எந்திரிக்கலங்க. அவன் ரெடியா இருக்கான், தோர்ஃபின் இவனை கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் கவலைப்படாம ரெடியா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு புரியாம இருக்கு. அடுத்த நாள் காலையில விடுது. நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, அவனால தூக்கவே முடியாத அளவுக்கு பெருசா இருக்க ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து, எங்களுடைய அப்பாவுடைய சாவுக்காக நான் பழி வாங்க வந்திருக்கேன், நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன் ஆஸ்கலாட், நான் உன் கூட டுவெல் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் கூட டுவெல் பண்றியா அப்படின்னு கேட்கும். நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா, நான் உங்ககிட்ட டுவெல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்ன, அவங்க கூட இருக்க மக்கள் எல்லாம் ஒருத்தவங்க டுவெல் கூப்பிட்டா எங்களுடைய கேப்டனா நீ தான்ப்பா இப்ப டுவெலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஆஸ்கலாட் டுவெலுக்கு வராங்க. சோ அங்க செம ஃபைட் நடக்குது. நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபினால ஆஸ்கலாட் மேல அவன் மேல கைய கூட வைக்க முடியலங்க. ஆஸ்கலாட் அடிச்சு வயிற்றிலே தட்டி, நீ ஓரம் போடா தம்பி, இங்கே இருந்தா உன்னை கொன்னுட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சா நீ என்ன பண்ணு, நல்லா சண்டை போட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துலதான் ஃப்ளோக்கியோடைய ஆட்கள்லாம் வந்து நம்மளுடைய ஆஸ்கலாட் கிட்ட அவன் பேசின மாதிரி பணத்தையும் கொடுத்துட்டு, நம்மளுடைய தோர்ஸ் கடைசியா சாகும் போது என்ன சொன்னாரு அப்படின்றத சொல்றாங்க. ஆஸ்கலாடுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல வரல. அவர் ஒரு மகத்தான மனுஷன் அப்படின்றத அவருடைய கண்ணோட வச்சுக்கிட்டு, ஆனா எதுவும் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபினுக்கு செம பசியா இருக்கு. அங்க இருக்கிற மத்த வாரியர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் அப்படியே சாப்பாட்டுக்காக கெஞ்சி நின்னுகிட்டு இருக்கான். சோ அங்க இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டு போட்ட அந்த துண்டுகள் எல்லாம் நம்மளுடைய தோர்ஃபினுக்கு போடுறாங்க, நாய்க்கு போடுற மாதிரி. சோ அதை பார்க்கும்போது நம்மளுடைய தோர்ஃபின் அதை எடுத்து சாப்பிடாம என்ன பண்றானா, இல்ல இவங்க எங்க அப்பாவை கொன்னவங்க, இவங்களை நான் விடக்கூடாது, இவங்க கையால நம்ம எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு வேட்டையாடலான்னு போறான். அவனால ஒரு முயலை கூட பிடிக்க முடியல. அவன் என்ன பண்றானா, அங்க கீழே கிடக்குற பழங்கள் அதெல்லாம் பறிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சரி நம்ம இந்த மாதிரியே சாப்பிட்டு நம்மளுடைய எல்லா கலப்பையுமே நம்ம போக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல அங்க இருந்த எல்லா வாரியஸும் போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டதுல மிச்சம் மீதி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை யாருக்கும் தெரியாம அவன் சாப்பிடுறாங்க. அழுகுறாங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய அழகான குடும்பம் அவங்கள விட்டுட்டு நான் இங்க இருக்கேன், ஆனா கண்டிப்பா சொல்றேன் எங்க அப்பாவை கொண்டவனை நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே இருக்காங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய யுல்வா கிட்டையும் ஹெல்கா கிட்டையும் நம்ம லைஃப் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி தோர்ஸ் இறந்துட்டாருன்னு சொல்லவும் யுல்வா ரொம்ப சேடாவே ஆகாம, இல்ல பரவாயில்ல எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா ரொம்ப பெரிய வீரமான ஒருத்தரா தான் இருப்பாரு, ஏன் எல்லாரும் சுகமா இருப்பீங்க, எப்பயுமே எங்க அப்பா எங்க மனசுல இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட்டடா பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்மளுடைய லைஃப் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, தோர்ஃபின் விட்டுட்டேன், ஆனா என்னுடைய சத்தியம் இது, நான் கண்டிப்பா தோர்ஃபின் கண்டுபிடிச்சு எல்கா நான் உங்ககிட்ட கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு லைஃப் சத்தியம் பண்ணிடுறாருங்க. நம்மளுடைய யுல்வா கிட்ட எல்லாருமே போயிட்டு, உங்களோட அப்பா இறந்துட்டாரு, உன்னுடைய தம்பியும் தொலைஞ்சு போயிட்டா, உனக்கு கவலையா இல்லையா அப்படின்னு கேக்குறப்போ நம்மளுடைய யுல்வா, எனக்கு இப்ப கவலை எல்லாம் இல்ல, எனக்கு என்னுடைய ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அம்மாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு கவலையே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வேலையுமே, ஒரு ஆம்பளைங்க நின்னு செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே அவ தனியா நின்னு செய்யறா. ரீசன் என்ன தெரியுமா, வேட்டையாடுறதுல இருந்து மீன் பிடிக்கிறதுல இருந்து ஈவன் அவ பெரிய திமிங்கலத்தையே பிடிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு திறமையானவ தாங்க இந்த யுல்வா. சோ ஆனா அவ என்னதான் இவ்வளவு பண்ணாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. அவளுடைய அம்மா கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறா. நான் என்னதான் இந்த மாதிரி எதுவுமே கேர் இல்லாத மாதிரி நான் ரூத்லெஸ்ஸா நடந்துகிட்டாலுமே எனக்கு எங்களுடைய தம்பி மேலயும் அப்பா மேலயும் அவ்வளவு பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அவ அழுவ அந்த நொடி எவ்வளவு பாசம் இருக்கு தெரியுமா. இதுதாங்க குடும்பத்துல இருக்க அந்த பாண்டிங். நான் சீரியஸா சொல்றேன், இந்த
சீனை பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட ஃபேமிலிய ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ எப்படியாவது எங்க அப்பாவை கொன்னவனுக்காக நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றான் தெரியுமா? பெரிய கத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கொடுத்த அந்த குட்டி டிராகனையும் வச்சுக்கிட்டு அவன் விடாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ அந்த சமயத்துல போஜ்ரான் இருக்கால, அவன் நம்மளுடைய ஹீரோவை பாக்குறான். பார்த்துட்டு என்ன சொல்றானா, நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிராக்டிஸ் பண்றதெல்லாம் கலாச்சிட்டு உங்க அப்பா ஆனா ஸ்ட்ராங்கானவர் தான் அப்படின்னு சொல்றான். எங்க அப்பாவை பத்தி பேச உனக்கு தகுதியே இல்லடா, நீ என்ன ஆஸ்டேஜா வச்சுதான்டா எங்க அப்பாவை கொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ இங்க இருந்து போலா தம்பி அப்படின்ட்டு இவங்கிட்ட பேச்சு கொடுக்காம நம்மளுடைய போஜ்ரான் என்ன பண்றானா டைரக்டா ஆஸ்கார்ட் கிட்ட எதுக்காக அந்த பையனை விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறான். அப்போ நம்மளுடைய ஆஸ்கார்ட் ஒரு விஷயத்த சொல்றான். அவன் ரொம்ப அடமெண்டா இருக்கான்ல, அவங்க அப்பா மாதிரியே தான் பையனும் இருக்கான், லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல ஒரு ராத்திரி நேரத்துல நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, அவங்க சாப்பிட்டு போட்ட மிச்சம் இருக்கிறதுல போன் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவன் சாப்பிட பாக்குறான். அந்த சமயத்துல ஒரு உல்ஃப் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபினை அட்டாக் பண்றதுக்காக வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவன் என்னதான் பயந்தாலும் ஒரு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு டக்குன்னு அவன் கையில இருக்க ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த உல்ஃப் அவனை அட்டாக் பண்ண வரும்போது பயத்திலேயே குத்திடுறான். அப்ப அந்த உல்ஃப் என்ன ஆகுதுன்னா குத்து வாங்கினதோட அப்படியே ரத்தத்தோடவே அவனை பார்த்து முறைக்குது. இவனை எப்படியாவது கொன்னணும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே அதால முடியாம அங்கேயே இறந்து விழுதுங்க. சோ அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஓகே நான் வேட்டையாட தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றானா பொறுமையா முயலெல்லாம் வேட்டையாட பாக்குறான். ஆனா அவனால பண்ண முடியல. சோ அவன் என்ன பண்றானா அவனால முடிஞ்ச அளவுக்கு சொந்தமா அவனே சண்டை போட கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ என்ன பண்றானா முயலை வேட்டையாட முடியாத அவனால இப்போ எதையுமே வேட்டையாட முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அவனே இப்ப தனியா வேட்டையாடுறான், சாப்பிடுறான், விடாம பிராக்டிஸ் பண்றான். சோ நம்மளுடைய ஆஸ்கார்ட் கிட்ட என்ன பண்றானா அகைன் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது மறுபடியும் கேக்குறாங்க. இவன் ரொம்ப அநாயகா இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவனை பார்த்து சிரிச்சாலும் இப்பவும் நம்மளுடைய ஆஸ்கார்ட் இவங்கிட்ட அகைன் டியூல் போட ரெடியா இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் கத்தியை தூக்கவே பயந்தான்றத தெரிஞ்ச நம்மளுடைய ஆஸ்கார்ட் இப்போ அவன் கத்தி சுத்துறத பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாவே பாக்குறாருங்க. இந்த பையன் கூட தான் நம்ம முன்ன சண்டை போட்டுமா அப்படின்றது புரியாம நம்மளுடைய ஆஸ்கார்ட் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா என்னதான் நம்மளுடைய ஆஸ்கார்ட் இவனை அப்படி பார்த்தாலுமே வழக்கம் போல ஆஸ்கார்ட் இவனை அடி அடின்னு அடிச்சு ஓரம் போடா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. சோ அந்த சமயத்துலதான் நம்மளுடைய ஆஸ்கார்ட் என்ன சொல்றானா, நான் இப்பவும் உனக்கு கொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு குழந்தைங்களை கொல்றதுல அவ்வளவு ஒன்னும் ஜாலியாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஆஸ்கார்ட் நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் உன்னை கொல்லுவேன், இது ஏன் மேல ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆஸ்கார்ட் கிட்ட சொல்லவும் ஆஸ்கார்ட் என்ன சொல்றான், ஓகே இது வாரியர்ஸ்க்கு நடுவுல இருக்க ஒரு ப்ராமிஸ், மறந்துடாத, நீ தான் என்ன கொல்ல போற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாவே அனுப்புறாருங்க. இப்போ நம்மளுடைய தோர்ஃபின் செம்ம கடுப்புல இருக்கான், நம்மளுடைய ஆஸ்கார்ட கொல்லணுன்ற வெறியோடவே காத்துக்கிட்டு இருக்கான். சோ நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா இவன் எனிமையா நினைக்கிற அவங்க கூடயே சேர்ந்து பயணத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். மழை பெய்யுது, எல்லாருமே ஜாலியா குளிச்சுக்கிட்டு மழையிலே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தோர்ஃபின் யாரு கூடயுமே பேசல. இவங்களுடைய இந்த பழக்கம் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு மக்களையும் அநியாயமா கொலை பண்றாங்க. கொலை பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையும் சூறையாடி அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே திருடி உணவுகள்லாம் எடுத்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. சோ இது மட்டும் இல்லங்க, இந்த சமயத்துல நிறைய போர் நடக்குது. வைக்கிங்ஸ் உண்மையிலேயே இங்கிலீஷ் பீப்புளை விட செம பெரிய வாரியர்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா சண்டை போடுறதுல ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ஸா இருக்காங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்ச நம்மளுடைய ஆஸ்கார்ட் என்ன சொல்றான்னா வைக்கிங்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ வைக்கிங்ஸ்ல இருக்கிறதா இந்த பையனும் கண்டிப்பா அவன் அவனுடைய லட்சியத்தை நோக்கி ஓடுவான், அவன் என்ன டெஃபீட் பண்ணணும்னு நினைப்பான், அது எனக்கு ஒரு ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட் போஜ்ரான் கிட்ட சொல்றாங்க. அப்பதாங்க இவங்க ஒரு ஊருக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஆல்ரெடி ஒரு போர் நடந்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க போல. அந்த இடமே ரொம்ப வாடையா இருக்கு. மக்கள் மொத்தமா இறந்து போய் அங்க இருக்க பிணங்கள் எல்லாம் அழுகி போனதுனால அந்த இடமே ரொம்ப மோசமான நிலையில ரொம்ப வாடையோட இருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளுடைய தோர்ஃபினுக்கு வாமிட்டே வருதுங்க. சோ இந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம் நம்மளுடைய ஆஸ்கார்ட் கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த இடத்துலயே கேம்பையும் போட ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க இருக்க அவனுடைய மக்கள் எல்லாம் வழக்கம் போல மீட் எல்லாம் வேட்டையாடி சோ சாப்பிடறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தோர்ஃபின் வழக்கம் போல தனியாவே இருக்கிறாங்க. நம்மளுடைய ஆஸ்கார்ட் ஒரு மிஷனுக்காக தான் இங்க வந்திருக்காரு. சோ அந்த மிஷனுக்காக வந்தப்போ ஒரு 2 மெசேஜஸ் நம்ம ஆஸ்கார்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஆஸ்கார்ட் ஆல்ரெடி எனிமி சுத்தி வளைச்சிட்டாங்க போல. ஆஸ்கார்ட் என்ன பண்றானா, சரி நம்ம இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் இல்ல போல, சண்டை போட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எல்லா பார்பரியன்ஸை கூட்டிட்டு போய் செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சோ நம்மளுடைய தோர்ஃபினும் அந்த இடத்துல ஒரு சாதாரணமான பையனா நிக்கவும் தோர்ஃபினையும் பைரட்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி வரப்போ நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா கத்தி எடுத்து என்கிட்ட வராதீங்க, நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய தோர்ஃபின் இவங்களை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும்போது இந்த பையனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனை கொல்ல வரப்போ பின்னாடி பார்த்தா நம்மளுடைய ஆஸ்கார்ட் தோர்ஃபினை காப்பாத்துறான். சோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, சாகலையா? ஒரு போர்ல முதல்ல வீக்கானவங்க தான் சாவாங்க, நீ செத்துற போற, என்ன கொல்ல போறேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய தோர்ஃபின் என்ன ஆகுறானா அங்க இருக்க ஒரு வாரியரை அவன் கையாலேயே குத்தி கொள்றாங்க. தோர்ஃபினை அவன் எவ்வளவு அடி அடிச்சாலுமே நம்மளுடைய
தோர்ஃபின் அதை பத்தி எல்லாம் கவலையே படலங்க. ஏறி அகைன் குத்தி குத்தி கொள்றான். அவன் கத்திக்கிட்டே குத்தி கொள்றான். அவன் ஒரு கொலையை பண்ணியிருக்கான். அவன் கொல்லும் போது அவன் கொடுத்த சத்தம் அங்க இருந்த எல்லா பார்பரியன்ஸுமே ரொம்பவே ஆக்ரோஷமா சண்டை போட வச்சுது. அந்த போர்லயுமே ஜெயிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. நம்மளுடைய தோர்ஃபின் ஒரு கொலை இல்லைங்க, இப்ப விடாம கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் போற ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்மே அவன் விடாம மாறி மாறி கொண்டுகிட்டு இருக்கான். இப்போ அந்த படைகள்ல இவன் ஒரு ஸ்ட்ராங்கான வாரியரா இருக்கான், ஒரு முக்கியமான வாரியரா இருக்கான். என்னதான் தோர்ஃபினுக்கு அங்க இருக்க மத்த யாருமே பிடிக்கல அப்படின்னாலுமே ஆஸ்கலாடுக்கு தோர்ஃபின் மேல ஒரு தனி பாசமே தாங்க இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய தோர்ஃபினை கஷ்டமான சூழ்நிலைக்கும் அனுப்புறான். நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றான்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட சாமியா சண்டை போறாங்க. அங்க இருக்கிற ஒரு மிஷினுக்காக நம்மளோட தோர்ஃபினை அனுப்பும் போது நம்மளோட தோர்ஃபின் அந்த மிஷினையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்க சண்டைக்காக போறான். போறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய தோர்ஃபின் 2 பேர்கிட்ட சிங்கிளா சண்டை போடுற மாதிரி ஆகுது. அப்ப நம்ம தோர்ஃபின் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். அப்ப அவங்க அப்பா கொடுத்த மாதிரி இன்னொரு டிராகர் அவன் கைக்கு மாட்டுதுங்க. அதை எடுத்து அங்க இருக்கிற 2 பேரையுமே சாமியா அடிச்சு கொண்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ ஒரு சின்ன காயங்களோட அவன் எஸ்கேப் ஆகி வரான். சோ அந்த இடத்துல தாங்க ஒரு வயசான லேடி அப்புறம் இன்னொரு அழகான பொண்ணு. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்க. சோ துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கப்போ ஒரு வில்லுடைய அடிபட்டு ஒரு சாதாரணமான பையன் அடிபட்டு இருக்கும். அந்த கிறிஸ்டியன் லேடி என்ன கூப்பிட்டு எழுப்பி உட்கார வச்சு அவனுக்கு அழகா சாப்பிடலாம் கொடுத்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் தலை ஃபுல்லா ஒரே பேனா இருக்கவும் நம்ம தோர்ஃபினுக்கு அழகா பேன்லாம் இல்லாம அவனுக்கு தலையெல்லாம் வாரி விடுறாங்க. அப்ப நம்மளுடைய தோர்ஸ்க்கு அவனுடைய ஃபேமிலியோட நினைப்பு மாதிரி கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க, ஏதாவது ஒரு சின்ன பையனை பாத்தீங்களா? அந்த பையன் பார்க்க இந்த வயசு பையன் மாதிரி தான் இருப்பான். அவன் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான 2 சோல்ஜர்ஸை கொண்டுட்டு அங்க இருந்து ஓடி இருக்கான். அவன் எனிமையை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்மளுடைய தோர்ஃபின் டக்குனு இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறான். ஆனா அவன் பின்னாடி இருந்த அந்த லேடி என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்ல இவன் என்னுடைய பையன் தான். ஆனா அந்த லேடியோடைய பொண்ணு என்ன பண்றாங்க தெரியுமா, இவன் ஒண்ணு என்னுடைய தம்பி ஆயிட முடியாது, நீங்க எப்படி இவனை என்னுடைய பிரதர் மாதிரி சொல்லுவீங்க? நம்மளுடைய பிரதர் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, இவன் 2 சோல்ஜரை கொண்டு இருக்கான், இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துலதான் நம்மளுடைய தோர்ஃபின் பண்றனா இவ்வளவு நேரம் வாயே திறக்காத நம்மளுடைய தோர்ஃபின் ஒரு வார்த்தை பேசலாம், இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இங்க இருக்காதீங்க, இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போய் ஒரு சின்ன போட்டை எரிச்சு அங்க சிக்னல் கொடுக்குறாங்க. சோ அதை பார்த்த உடனே நம்மளுடைய தோர்ஃபினை தேடி வந்த சோல்ஜர்ஸ் நம்ம தோர்ஃபினை கொல்லணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க. நிறைய சோல்ஜர்ஸ் கூட்டிக்கிட்டு வந்து, ஆனா நம்மளுடைய தோர்ஃபின் சும்மா இல்லைங்க, இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே அடிச்சு கொள்றான். அவங்களுடைய அந்த பெஸ்ட் சோல்ஜர்ஸுமே கொள்றாங்க. சோ அது எல்லாத்தையுமே அந்த வயசான லேடி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, உங்களை யாரு இங்க வர சொன்னா? உங்களை நான் ஓடுங்கன்னு தானே சொன்னேன், இங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்து, நான் சொல்றதை கேளுங்க ஓடுங்கன்னு அந்த வயசான லேடி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த காட்டை நோக்கி ஓடுங்க, நான் இப்ப சொல்றேன் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த வயசான லேடி அதெல்லாம் பத்தி கவலையே படலங்க. அவங்க கண்ணுல அவ்வளவு கண்ணீர் வருது. அதுக்கு காரணம் தோர்ஃபினை அவங்க அவங்களுடைய சொந்த மக மாதிரி நினைச்சாங்க. இந்த பையனை அவங்களே கூப்பிட்டு வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே இருந்தாங்க. ஆனா தோர்ஃபின் இந்த மாதிரி இவங்களுக்கு அநியாயமா பிட்ரே பண்ணும்போது அவங்களோட கண்ணுல கண்ணீரை தவிர வேற என்ன வரும்? சோ அவங்க அந்த கண்ணீரோடவே இருக்காங்க. சோ நம்மளுடைய தோர்ஃபினுடைய எல்லா படை வீரர்களுமே சேர்ந்து அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு மக்களையுமே அநியாயமா குத்தி குத்தி கொள்றாங்க. எல்லாமே அங்க இருக்க பொருளுக்காகவும் அங்க இருக்க பெண்களுக்காகவும் தங்கங்களுக்காகவும் தான். சோ அதெல்லாம் பாத்துக்கிட்டே நம்மளுடைய தோர்ஃபின் மனசு கஷ்டத்தோட இருக்கான். அப்படியே அவன் கண்ணு முன்னாடியே அந்த வயசான லேடியும் அப்படியே இறந்து போறாங்க. கண்டிப்பா அந்த வீட்டுல இருந்த அந்த பொண்ணியை அவங்க கொண்டு இருப்பாங்க, சித்திரவதை பண்ணிருப்பாங்க. அது நம்மளுடைய தோர்ஃபினுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி அவனால எதுவுமே பண்ண முடியாதுங்க. சோ அழகான ஒரு குடும்பத்தோட இருந்தான். அவனுடைய அம்மா அப்பா அவனுடைய அக்கா எப்படி அவனை பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் இந்த லேடியும் அவனை பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா அவனுடைய ஃபேமிலிக்கு என்ன ஒரு விஷயம் நடந்ததோ அதே அவன் இந்த ஒரு ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கான். சோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்மளுடைய தோர்ஃபின் அவனுடைய வாழ்க்கையை வாழ போறான். சோ இவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமையிலையும் அவன் எதுக்காக ஆஸ்கலாட கொல்லணும்னு இன்னமும் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் விட்டுட்டு போகலாமேன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் இவனுடைய வாழ்க்கை ரொம்ப டஃபா இருக்குங்க. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பை பை.